சரியா டெக்ஸ்ட் பட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா, நம்மட மக்களுக்கு எவ்வளவுதான் விழிப்புணர்வு பதிவு போட்டு இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் நம்மட மக்கள் வந்துட்டு அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு இல்லை, அதெல்லாம் கணக்கு இல்லை. அவங்க ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி அவங்களோட பாட்டில் அவங்களோட வேலையை செஞ்சுட்டு போகிறது தான் அவங்களோட வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். என்ன வீடியோ முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோட கடைசியில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணிக்கிறேன், விரும்பினவர்கள் பார்க்கலாம். அதாவது இப்போ எனக்கு ஒரு 2-3 நாளாக வந்துட்டு இப்போ நாம் வந்து அந்த கார்கோ சம்பந்தமாகவும் வந்துட்டு வீடியோக்கள் போட்டிருந்தோம் இல்லையா. இனி அதன் அடிப்படையில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து மெசேஜில் பண்ணியிருந்தாங்க. இனி அது சம்பந்தமாக வந்து சர்ஃபானும் ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தார். இனி நாம் வந்துட்டு எவ்வளவுதான் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு சென்னாலும் மக்கள் அதை பற்றின சிந்தனையே இல்லை. நீங்கள் செல்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போங்கப்பா, நாங்கள் எங்கட பாட்டில் எங்கட வெளியே நாங்கள் செஞ்சிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய நிலைமை இருக்குது. அதுலேயும் ஒருத்தன் கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தான், உங்களோட அட்வைஸ் கேட்க இயலாது கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி. அடே உனக்கு யாரா கேட்க சொன்னது என் அட்வைஸு? நான் வந்து கேட்கக்கூடிய மக்களுக்கு தான் போட்டுறேன். உனக்கு கேட்கலவா நீ தள்ளிட்டு போய்த்துட்டே இரு உழைச்சா, நீ பார்க்கலன்னு சொல்லி நான் கவலைப்பட போகிறதும் இல்லை. அடுத்தது என்ன விடயம்? சரி, அவன் பைத்தியகாரன், அவன் கிடக்கிறான். நாம் விடயத்துக்கு வருவோம். என்ன விடயம் சொன்னால், இப்போ நாட்டுக்கு வந்துட்டு கார்கோ போட்டத்தின் மூலயமா வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி டெக்ஸ் பட்டிருக்குது. இந்த டெக்ஸ் எதுக்காக பட்டுச்சு? அதாவது ஸ்ரீலங்காவில், குவைத்தில் இல்லை. குவைத்தில் வந்து நீங்கள் இந்த அளவும் சாமான் போடையிலும், அதாவது தொம்மின் பொருட்களை தவிர மற்ற சாமான்கள் போடையிலும் பிரச்சனை இல்லை. தொம்மின் பொருட்கள் எதுவும் போடையில, அதாவது ரேஷன் சாமான், அந்த பால், அரிசி, சீனி, அப்படி அந்த ரேஷன் சாமான் எதுவுமே வந்து போட இயலாது. இனி அது சம்மந்தமாக பேசல. இது இப்போ வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் சம்மந்தமாக தான் நான் பேசுகிறேன். இப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கோல் பண்ணியிருந்தாங்க. 2 லட்சம் ரூபா டெக்ஸ்ட் பட்டிருக்குது, 1 லட்சம் ரூபா டெக்ஸ்ட் பட்டிருக்குது, 75,000 டெக்ஸ்ட் பட்டிருக்குது, 50,000 டெக்ஸ்ட் பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து கோல் எடுத்து பேசியிருந்தாங்க. இந்த டெக்ஸ்ட் பண்ணுறது காரணம் என்ன? அதாவது நம்மட ஸ்ரீலங்காவில், நம்மட நாட்டில் வந்துட்டு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. என்ன சொன்னால், அதாவது இந்த கஸ்டம்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, கஸ்டம்ஸால் வந்துட்டு அளவுக்கு அதிகமான பொருட்கள் அனுப்பும்போது உணவுப் பொருட்கள் வந்து அடுத்து வந்து எலக்ட்ரானிக் சாமான்கள் வந்துட்டு அளவுக்கு அதிகமான பொருட்களை வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கார்கோ மூலியம் அனுப்பும்போது டெக்ஸ் ஒன்று படும். டெக்ஸ் ஒன்று கட்டாயம் அடிச்சே ஆகுவாங்க. என்ன சொன்னால், நாட்டுடைய வருமானம் அது. டெக்ஸ்ன்னு சொல்கிறது வந்துட்டு நாட்டுடைய வருமானம். இப்போ நாம் இப்படி எல்லாருமே சும்மாவே நாம் அனுப்பினோம்னு சொன்னால், நாட்டுக்கு என்ன வருமானம் ஒன்று இது? வருமானம் ஒன்று இல்லை. ஓ, நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கார்கோவுக்கு காசு கொடுத்து தானே போடுறோம். ஓகே, நீங்கள் கார்கோவுக்கு காசு கொடுத்து தான் போடுறீங்க, சரியா? கார்கோவுக்கு காசு நீங்கள் கொடுத்து போட்டாலும், ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் உள்ள சாமான் தான் உங்களுக்கு வந்து நாட்டுக்கு அனுப்பேலும். அளவுக்கு அதிகமான சாமான் வந்து நாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து டெக்ஸ் அடிப்பாங்க. கஸ்டம்ஸால் வந்து உங்களுக்கு டெக்ஸ் அடிப்பாங்க. அந்த டெக்ஸை கட்டி தான் நீங்கள் வந்து சாமானை ரிலீஸ் பண்ணி நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இனி அதனால தான் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தகவலை மக்களுக்கு தாரது என்னன்னு சொன்னால், நீங்கள் சாமான்கள் அனுப்பும்போது, உணவுப் பொருட்கள் அனுப்பும்போது குறைஞ்ச வகையில் சாமான் அனுப்பும். காரணம் வந்துட்டு ஒரு 50-100 கிலோ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ரீலங்காவில் எலவுட் இருக்குது. அதாவது உணவுப் பொருட்கள் வந்துட்டு ஒரு 50-100 கிலோ. முன்னாடி வந்து 100 கிலோ இருந்துச்சு. இப்போ உள்ள சிஸ்டம் எத்தனை கிலோ தெரியல. இனி அது சம்பந்தமாக நாம் வந்து கொஞ்சம் தேடி பார்த்து தான் அதுக்கப்புறமா தான் நம்ம வீடியோவில் போடணும். முன்னாடி வந்துட்டு ஒரு 100 கிலோ தான் உணவுப் பொருட்கள் வந்துட்டு வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்துட்டு ஒரு 100 கிலோ தான் உணவுப் பொருட்கள் அனுப்பலும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ஒன்று இருந்துச்சு. இப்போ எப்படியோ தெரியல. ஆனாலும் இப்போ நாம் அப்படி பார்த்தாலும், இப்போ சில பேர் வந்துட்டு கார்கோ போடும்போது 2 மூடை அரிசி, 1 மூடை சீனி அப்படின்னு சொல்லி அப்படி போடுறாங்க. அப்போ அப்படி போடக்குள்ள நாம் வந்துட்டு 2 மூடை அரிசி போடக்குள்ளே 100 கிலோ வந்துடுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? சீனியை போட்டுறோம், தேயிலையை போட்டுறோம், பால்மா போட்டுறோம், பிள்ளைகளுக்கு டொப்பி சாக்லேட்ஸ், அது இது சூயிங்கம், அது இது எல்லாமே போட்டுறோம். அப்போ எல்லாம் போடக்குள்ளே வந்துட்டு அதிகமான ஒரு உணவுப் பொருட்கள் அதிகமான வெயிட்டாக வந்து சேருது இடத்துல. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து டெக்ஸ் அடிப்பாங்க.
நாட்டு கவர்மெண்ட்டால சரி, இல்லாட்டி கஸ்டம்ஸால சரி டெக்ஸ் அடிப்பாங்க. அப்ப அத வந்துட்டு அது அவங்களோட தவறும் இல்ல. தவறு நம்மட. நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சாமான ஒரு குறிப்பிட்ட லிமிட்ல வந்துட்டு நாம அந்த சாமான போட்டோம்னு சொன்னா, நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமலுக்கு அந்த சாமான வந்துட்டு நாட்டுக்கு, நம்மட வீட்டுகளுக்கு அனுப்பிக் கொள்ள முடியும். நம்ம அளவுக்கு அதிகமா சாமான் போடும்போது தான் இப்படி இந்த டெக்ஸ் பிரச்சனைகள் வருகுது. இனி மறுபடியும் மக்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியது தான், இந்த நீங்க உணவுப் பொருட்கள் அனுப்பும்போது, ஒரு குறிப்பிட்ட தொகையில் உள்ள சாமான நீங்க அனுப்புங்க. அளவுக்கு அதிகமான சாமான் நீங்க அனுப்பும்போது, உங்களுக்கு வந்துட்டு எப்படியுமே டெக்ஸ் படும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. சொல்லு இதெல்லாம் அனுப்பி கொடுப்பாங்க. Ya, ayo, kita kan mungkin. Kalau dia